நீங்க என் மேல நம்பிக்கை இருக்குது ஒரு தடவை சொல்லுங்க. எனக்கு தெரியல நேஹா. இந்த விஷயத்துல உன்னை நம்பலாமா இல்லையா எனக்கு தெரியல. பாத்தியா, இப்ப அப்பாக்கு கூட மேல நம்பிக்கை இல்ல. நேஹா, நீ செஞ்சது சரியில்லை. குடும்பத்தோட மானத்தை தெருவுக்கு கொண்டு வந்துட்ட. சர்மா சார் வெளியே தலை காட்ட முடியாம ஆயிட்டாரு. அப்படி ஒரு கரிய பூசிட்ட. இது எந்த சோப்பால கழுவினாலும் போகாது. நேஹாக்காவோட கதை முடிஞ்சது. இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு. எல்லாம் போச்சு. நேஹா, என்ன இதெல்லாம்? அண்ணா அண்ணா இதெல்லாம் என்ன? சொல்லு, இது என்ன? அண்ணா அண்ணா ப்ளீஸ் விடுங்க. நம்ம குடும்பத்தை இப்படி அவமானப்படுத்துறதுக்கு காரணம் என்ன? அப்பா, நீங்க தான் என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களே. எனக்கு தெரியல நேஹா. இந்த விஷயத்துல உன்னை நம்பலாமா இல்லையான்னு எனக்கு தெரியல. கலாச்சாரம் அழிஞ்சே போயிடும் போல இருக்கு இந்த மாதிரி சின்ன பசங்க செய்யற வேலையால. இதென்ன இது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிருச்சு. என்னாலயும் நம்ப முடியல. நானும் நம்ப முடியாம தான் இருக்கேன். பாருங்க, இத பாருங்க, நியூஸ் பேப்பர்லயே இந்த போட்டோவோட வந்திருக்கு. ஆக்சுவலி சஞ்சு, உனக்கு இந்த பொண்ணு சைல்ட்ஹுட்ல இருந்து தெரியுமே. உன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தானே உனக்கு இவளை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்குமே. சஞ்சு, என்கிட்ட உண்மையை சொல்லு. நேஹா அப்படி எதுவும் செய்வாளா? வாய்ப்பே இல்லைன்னா நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? உனக்கு எவ்வளவு தைரியம் என் மேல பெட் கட்டுறதுக்கு? அப்படி செய்யறத பத்தி அந்த பொண்ணு கனவுல கூட நினைக்க மாட்டா. அவ ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பொண்ணு. இப்படி ஏதோ ஒரு பொறுக்கியோட மேல இருந்து கடவுளே வந்து சொன்னாலும் நான் இதை நம்பவே மாட்டேன். இந்த அப்பாவி பொண்ணு மாதிரி டிராமா பண்றதை ஸ்டாப் பண்ணு. போய் அந்த பாட்டில புடுங்கி அவனோட மண்டையோட. ஏன்னா சமூகம் பொண்ணுங்களை அப்படித்தான் மாத்தி வச்சிருக்குது. இதுதான் உண்மை. இத இந்த குருட்டு செவிட்டு சமூகம் பார்க்கவும் விரும்பல, கேட்கவும் விரும்பல. சரி, நான் சும்மா தான் கேட்டேன். ஆமா சஞ்சு, நான் இந்த பொண்ணை மீட் பண்ண ஒவ்வொரு டைமும் அவ எனக்கு ரொம்பவுமே நல்ல பொண்ணாதான் தெரிஞ்சா. இந்த விஷயத்துக்கு யாரோ காரணமா இருக்காங்க. யாரோ வேணும்னே இப்படி செஞ்சிருக்காங்க. நேஹாவை இன்சல்ட் பண்ணணும்னே செஞ்சிருக்காங்க. ஆனா யார் இதை செஞ்சிருப்பாங்க? சஞ்சு, அவளுக்கு எதிரி எதுக்க சான்ஸ் இல்லைன்னு எனக்கு தோணுது. அதுதான் அண்ணா. அண்ணா, நேஹா ரொம்ப பாவம், சைலண்டான பொண்ணு. அதாவது அவ தான் எல்லாருக்குமே ஃபேவரட் ஆனவ, செல்லமான பொண்ணு, ரொம்ப நல்ல மனசுக்காரி, பியூர் ஹார்ட் அண்ட் வெரி கைண்ட். அண்ணா, அதாவது இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை இன்சல்ட் பண்ண யாரால நினைக்க முடியும்? அவளுக்கு யார் எதிரியா இருக்க முடியும்? யாரா வேணா இருக்கட்டும், ரீசன் எதுவா வேணா இருக்கட்டும் சஞ்சு. ஆனா இது ஒரு பொண்ணுக்கு ரொம்ப பெரிய இஷ்யூ சஞ்சு. நம்ம சமூகம் இப்படிப்பட்ட பொண்ணுகளை வாழ விடாது. நேஹா இப்ப என்ன சிச்சுவேஷன்ல இருக்காளோ, அவரோட ஃபேமிலி என்ன நிலைமையில இருக்குமோ, அந்த பொண்ணு இவ்வளவு பெரிய அதிர்ச்சியை எப்படி தாங்குவா? நீங்க சரியா சொல்றீங்க அண்ணா. நேஹா ரொம்ப சாஃப்டான பொண்ணு. அவளால இதையெல்லாம் எப்படி தாங்க முடியும்? இதையெல்லாம் பார்த்து அவ உடைஞ்சு போயிருப்பா. அண்ணா, எனக்கு ஒரு விஷயத்த நினைச்சாத்தா பென்ஷனா இருக்கு.
யோசிக்காம ஏதாவது அந்த பைத்தியக்காரி எதுவும் ஃபூலிஷா பண்ணிட போறா. எனக்கு தெரியல நேஹா. இந்த விஷயத்துல நான் உன்னை நம்பலாமா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் சொல்றது உண்மைன்னு யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. என் மேல யாருக்குமே நம்பிக்கை இல்லை. நான் வெறும் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணதான்னு நினைச்சேன். ஆனா நான் தப்பானவில்லை. நான் தப்பே செய்யல. பட் அது யாரும் நம்பல. இப்போ நான் என்ன செய்தாலும் யாரும் என்ன நம்ப போறதில்ல. மம்மி, விபோர் அண்ணா, அது மட்டும் இல்ல, அப்பாவால கூட என்ன நம்ப முடியல. வாழ்க்கை முழுக்க இப்ப இந்த பிரச்சனையிலே சிக்கி கிடப்பாங்க. விபோர் அண்ணா தெருவுல நடக்கும்போது தலை நிமிந்து நடக்க முடியாது. இனி என்னாலையும் வீட்டுல இருக்கவங்க நேருக்கு நேர் கண்ணை பார்த்து பேச முடியாது. ரீசன் எதுனாலும் நான் தான் தப்பு செஞ்சேன்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. நான் தப்பு செஞ்சுட்டேன்னு காரணம் எதுனாலும். ஆனா என்னால அவங்களுக்கு கஷ்டம் வந்துருச்சு. வேண்டாம், அப்படி இல்லை. இந்த வேர்ல்ட்லேயே பெஸ்ட் டாட்டர்னா அது நான் கிடையாது. இந்த வேர்ல்ட்லேயே வேர்ஸ்ட் டாட்டர் நான் தான் போல இருக்கேன். ரொம்ப வேர்ஸ்ட் பொண்ணு. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு உயிர் வாழ எந்த தகுதியும் இல்லை. நான் சாகிறது தான் சரி. அண்ணா, உடம்பு முழுக்க ஏதோ கரண்ட் பாயிற மாதிரி இருக்குது. இந்த நியூஸ படிச்சதுல இருந்தே உள்ளுக்குள்ள ஆடி போயிட்டேன். அண்ணா, எனக்கு நேஹாவை நினைச்சா கவலையா இருக்கு. நீ சொல்றது சரிதான். இந்த நியூஸ் நமக்கு இவ்வளவு பெரிய ஷாக் கொடுத்துருக்குதுன்னா நேஹா என்ன வேதனையில இருப்பாளோ, அவரோட ஃபேமிலி என்ன சிச்சுவேஷன்ல இருக்குமோ. ஸ்கூல் பெஞ்சில் நேம் எழுதுனா அந்த பாண்ட் எப்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். லைஃப் லாங் ஒன்றா இருப்பாங்க. அண்ணா, நேஹாவுக்காக நான் ஏதாவது செய்யணும். அவ என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். கண்டிப்பா செய்யணும். அவ உனக்கு ஃப்ரெண்ட் இல்லைனாலும் கூட அப்போ மனிதாபிமான அடிப்படையில் கடமை மாதிரி நினைச்சு நம்ம யாருன்னு தெரியாமலே ஹெல்ப் பண்ணுவோம். ஆனா இவன் நம்ம ஐ ப்ரவுட் ஆஃப் யூ. என் தம்பி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறான்னு பார்க்க சந்தோஷமா இருக்கு. வா சஞ்சு, உங்க அண்ணன் உன்னை நேஹா கிட்ட கூட்டிட்டு போவான். என்னன்னா, ஹேண்ட் ஷேக் பண்ண இது வரைக்கும் சரியான ரீசன் கிடைக்கல. அண்ணன் கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ண ஒரு ப்ராப்பர் ரீசன் வேணும் தானே. வேலையை காட்டிட்ட. ஆனா அந்த ராசி இல்லாத நேஹா சர்மாவை பத்தி செய்திய என்னோட பையனுங்க 2 பேரும் பறிச்சிட்டாங்களா? சஞ்சயாச்சு அச்சு
நீங்க 2 பேரும் இவ்ளோ காலையிலேயே புயல் வேகத்துல எங்க கிளம்பிட்டீங்க? ஃப்ரெண்டுக்கு ஏதோ பிரச்சனையா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டோம். சரி ஆனா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சஞ்சு, அஜு, எங்க போறீங்கன்னு சொல்லுங்க. 2 பேரும் மார்னிங் டிஃபன் கூட சாப்பிடல. என்ன நடந்துச்சு? ஃப்ரெண்டுகளுக்கு ஹெல்ப் பண்ணதா போறாங்க. இதுல ஆச்சரியப்படவோ கவலைப்படவோ என்ன இருக்குது? ஆச்சரியம்தான். நேத்து தான் இவங்க கிட்ட சொன்னேன் சமாதானமா ஒன்னா இருந்தேன்னு. அதுக்கு 2 பேரும் எனக்கு ஒரு டைலாக் சொன்னானுங்க. எங்களுக்கு ஏதாவது ப்ராப்பர் ரீசன் கிடைச்சா இப்போ சேர்ந்துருவாங்க. ஐ திங்க் இவங்க 2 பேரும் ப்ராப்பர் ரீசன் கண்டுபிடிச்சிட்டாங்க. இட்ஸ் so nice to see them together. ஆஹா, நம்ம மருமக எவ்வளவு ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேசுறா. ஆமா தம்பி, அவன் இப்படி நல்லா ஃப்ளூவெண்டா பேசுறத பார்த்தாலே இப்போ சந்தோஷம் இன்னும் அதிகமாயிடுச்சு. ஆஹா, நான் சொல்றது சரிதானே பேபி? ஆமா ஆமா ஆமா. யாராவது ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண இப்படி ஓடுவாங்களா? ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்டா இருந்தா கூட ஒருவேளை இது நேஹா சர்மாக்கு ஹெல்ப் பண்ற விஷயமா இருக்குமோ? இல்ல இல்ல இல்ல, நான் தான் என்னென்னவோ நினைச்சுக்கிறேன். அப்படி இருக்காது. சஞ்சுக்கும் அவளுக்கும் தான் சண்டை இருக்குது அந்த அரேஞ்ச சம்பவத்திலேருந்து. அப்புறம் அஜயே அப்படி செய்ய போறான். உண்மையா நான் சந்தோஷமா தான் இருக்கணும். இப்போ என்னோட 2 பசங்களும் ஒன்னா இருக்காங்க. நான் எதுக்கு யோசிக்கணும்? ஆமா, அந்த ராசி இல்லாத நேஹா சர்மா பத்தி. ஆண்டி இந்தாங்க, கொஞ்சம் தண்ணி குடிங்க ப்ளீஸ். அப்பா மெடிசின் சாப்பிடுங்க. அப்பா அவங்களை கவனிச்சுக்கங்க. ஆண்டி ப்ளீஸ் கொஞ்சம் தண்ணி குடிங்க, இல்லைன்னா மயங்கி விடுவீங்க. ஆண்டி ப்ளீஸ் என் பேச்சை கேளுங்க, 2 வாய் தண்ணி அது குடிங்க. கண்ணியும் வேணாம், ஒரு மண்ணும் வேணாம். எந்த அம்மாவோட பொண்ணு இப்படிப்பட்ட மோசமான விஷயத்தை செஞ்சுட்டு வந்தாலும் அவ தொண்டையில ஒரு சுட்டு தண்ணி கூட இறங்காது. தண்ணி குடிக்கிறது இருக்கட்டும், ஒரு பிடி தண்ணியில முங்கி சாகிறதுக்கு கூட இந்த பொண்ணு நம்மள விடல. எங்க குடும்பத்தோட மான மரியாதை எல்லாத்தையும் ஒரே ஒரு நிமிஷத்துல அழிச்சிட்டான். நான் உங்ககிட்ட சொன்னா இல்லையா? இவ பொண்ணுதானே, இவளை கட்டுப்பாடா வைங்கன்னு புரிய வச்சேன். இவளை கண்மூடித்தனமா நம்பாதீங்கன்னு. ஆனா உங்களுக்கு உங்க பொண்ணுதான் உலகத்தோட பெஸ்ட் பொண்ணு. பாத்தீங்க இல்லையா, உங்க பெஸ்ட் பொண்ணு உங்களுக்கு என்ன ஒரு நிலைமைய காட்டிட்டான்னு. இதுக்கு முன்னாடி எப்பவாவது நம்ம கண்ணத்துல இப்படி ஒரு அறை விழுந்திருக்கா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. தப்பு நம்மளோடது. நம்ம பொண்ணை கண்ட்ரோல் பண்ணாம விட்டதுதான் காரணம். நான் எப்பவுமே சொல்லுவேன், பசுமையா கொடி வளரும் போது வெக்கம் கூச்சம் எல்லாம் போயிடும். நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன் இல்லையா, டீனேஜ் லவ் பெத்தவங்க பாசத்தை விட பெருசாயிடும்னு.
டீனேஜ்ல முன்னால வேற எதுவும் தெரியாது. ஆனா நீங்க என் வார்த்தைய நம்பல நம்பல நம்பல. இனி நாம இந்த சொசைட்டில யாருக்கு மூஞ்சிய காட்டுறது, எப்படி தலை நிமிஞ்சு நடக்கிறது, எப்படி எல்லார் கண்ணையும் பார்த்து பேசுறது, எப்படி? ஐயோ கடவுளே கடவுளே. நான் எல்லாருக்கும் என்ன சொல்றது? என்ன சொல்லி இதுல இருந்து தப்பிக்கிறது? நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறது? இந்த கேவலமான லைஃபை விட அக்யூஸ்ட் ஒருத்தன் என்ன சுட்டு கொன்னுட்டா பரவாயில்ல. அந்த பிளேடு எங்க போச்சு? இதுக்கு என்ன ஆச்சு? அட இது எப்பவுமே இப்படித்தான். அவங்க கிட்ட சொன்னேன் அந்த சோக் சரி செய்யுன்னு. இந்த பைக்ல இருந்தா ரொம்ப லேட் ஆயிடும். சஞ்சு சஞ்சு நில்லு. இப்பதான் ப்ராப்ளம் பண்ணணுமா? சாரி அப்பா. மம்மி, என்னால உங்க பெஸ்ட் பொண்ணா இருக்க முடியல. ஆனா I love you.
சஞ்சு உனக்கு அறிவு ஏதாவது இருக்கா இல்லையா? ஆமா, உன கன்னத்துல 2 அறை விடலான்னு தோணுது. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? நீ எங்க செய்ய போன? நான் அந்த நியூஸ் பேப்பரை பார்த்தேன். அதுல எழுதியிருந்த எல்லாத்தையும் படிச்சேன். என்ன நடந்தது, என்ன நடக்கலைங்கிறதெல்லாம் அப்புறம். நீ உன்னை அறுத்துக்க போயிட்டு இருந்த, அப்படித்தானே? கையை அறுத்துக்கிற தைரியம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? இங்க பார் நேஹா, சொல்ல அது தைரியம் இல்ல சஞ்சு. என் லைஃப் பத்தி நினைச்சாலே எனக்கு ஷேமா இருக்குது. நான் வெக்கப்படுறேன். ஆமா, எப்ப கில்ட் லிமிட்ட கிராஸ் பண்ணி போதோ அப்ப மனுஷன் இன்சைட்ல ரொம்ப புரோக்கன் ஆயிருவா. அப்புறம் அதே கில்ட் இப்படி தப்பா ஏதாச்சும் செய்யறதுக்கு கரேஜ் கொடுத்துரும். எதுக்காக தலை குனியணும்? வெட்கப்படுறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா நீ எந்த தப்பும் செய்யவே இல்லையே. நீ தப்பா எதுவும் செய்யல நேஹா, புரியுதா? அஞ்சு, உனக்கு உண்மையாவே என் மேல நம்பிக்கை இருக்கா? பைத்தியக்காரி, உன்னை சைல்ட்ஹுட்ல இருந்தே எனக்கு தெரியும். உன்னை விட உன்னை எனக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரியும் ஏன் நேஹா அப்படி எதுவும் செய்ய மாட்டா. அட்லீஸ்ட் இந்த விஷயத்திலாவது நேஹா மேல சஞ்சுக்கு முழு நம்பிக்கை இருக்கு.